வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் இந்த ஜிக்ஸாக் பேஸ்கெட்டோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் ஒயர் எப்படி கட் பண்ணுறது, எந்த மெத்தடில் ஜாயின் பண்ணுறதுன்றதை சொன்னேன். பார்ட் 2ல் வந்து நம்ம டைவர்ட் நாட் போட்டு எப்படி டைவர்ட் பண்ணி சென்டர் வரைக்கும் வர்றதுன்றதை காட்டியிருக்கேன். இப்போ பார்ட் 3ல் சென்டருக்கு மேலே மீதி பாதியை எப்படி வளர்த்துறது, டைவர்ட் பண்ணி வளர்த்துறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து சென்டர் வரைக்கும் பேஸ்கெட்டுக்கு இந்த டைவர்ட் நாட் போட்டதுலேருந்து 12 நாட் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 நாட் வரைக்கும் நம்ம சுற்றி ஃபுல்லாக போட்டுருக்கோம். கூடையை வளர்த்திருக்கோம். இது கூடையோட சென்டர் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கூடைய இப்போ இந்த ஷேப்பில் நம்மளுக்கு பாதி கூட வந்திருக்கு. சென்டர்லேருந்து இந்த பேஸ்லேருந்து நமக்கு சென்டர் வரைக்கும் இந்த ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ இந்த வி ஷேப் வரதை இந்த ஆங்கிளில் நம்ம மாற்ற போகிறோம், டைவர்ட் பண்ணி மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மிக்ஸு நாட் வர இடத்துல இந்த பேஸ் போடும்போது வந்து நம்ம இந்த சைடு சென்டர்லேயும் இந்த சைடு சென்டர்லேயும் தான் நம்ம டைவர்ட் நாட் போட்டோம். இப்போது இந்த கூடையோட சென்டருக்கு வரும்போது நம்ம இந்த மிக்ஸு நாட்டு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம டைவர்ட் நாட்டு போட போகிறோம். இப்போ டைவர்ட் நாட்டு எப்படி போடுறதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த செட்டு எடுத்துக்கலாம். ஒரு செட்டு இந்த 6 ஒயரும் நம்ம டைவர்ட் நாட்டு போட போகிறோம். 4 இடத்துல 1 2 3 4 இந்த பேஸ்கெட்டில் எங்கெல்லாம் வந்து மிக்சடு நாட்டாக நம்ம போட எடுக்கும்போது வருதோ அங்கெல்லாம் டைவர்ட் நாட் போட்டு நம்ம திருப்ப போகிறோம். இப்போது இங்கே சென்டர் எடுக்கிறேன் பாருங்கள். எடுக்கும்போது டைவர்ட் நாட் இங்கே வந்து ஒரு மிக்ஸு நாட்டாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நாட் போட்டால் மிக்ஸு நாட் போடலாம். போட்டோம்னா நமக்கு என்ன தெரியும்னா, இந்த ஷேப் இதோ இப்படி போகுது இல்லைங்களா, இதே கூட முடிகிற வரைக்கும் இதே ஷேப் வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்படியே கிராஸ் மாடலில். இல்லை எனக்கு அந்த ஜிக்ஸாக் டைப்பில் வரணும், இந்த பாருங்கள், இப்படி போட்டு இப்படி வந்து இப்படி போகிற மாதிரி ஜிக்ஸாக் டைப்பில் வேணும் அப்படின்னாக்கா நம்ம இப்போ இந்த ஒரு சேஞ்சை பண்ண தான் போகிறோம். அது பாருங்கள். இல்லை நான் இதே மாதிரி போட்டுக்கிறேன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த கிராஸ்லேயே இந்த 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 பார்டர் வந்து மிக்ஸு நாட்டாகவும் கிடைக்கும். இது பிளெயின் நாட்டாகவும் நமக்கு பார்டர் வச்சு கிடைக்கும். அப்படியும் உங்கள் விருப்பம், நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட போகிறது வந்து இப்படி ஜிக்ஸாக் மாடலில் போகும். இப்போ இந்த ஷேப் வந்து இப்படி டைவர்ட் ஆகி வரப்போகுது, வி மாதிரி டைவர்ட் ஆகி வரப்போகுது. அதுக்கு என்ன பண்ணோன்னா, இந்த எங்கெல்லாம் இந்த செட்டாக மிக்சடு நாட்டு வருதோ 6 நாட்டு, நடுவில் 4 பிங்க்கு, 2 சைடு 2 க்ரீன் 1 வயலட்டு வர 6 நாட்டையும் நம்ம டைவர்ட் பண்ணி விட போகிறோம். இப்போதோ க்ரீன் எடுத்துக்கிறோம். இங்கே டைவர்ட் நாட் போட போகிறோம். டைவர்ட் நாட்டு போட போகிறோம். இப்போ இது ஒரு நாட்டு போட்டாச்சு. எனக்கு இப்படி தாங்க டைவர்ட் நாட் சொல்லி கொடுத்தாங்க. நான் இதையே அப்படியே ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வேறு மெத்தடில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்தது நாட்டு எடுத்தோம்னா பிங்க் அண்ட் வைலட், அதை ஒரு டைவர்ட் நாட் போட போகிறோம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு க்ரீன் அண்டு ப்ளூ, அடுத்தது இப்போ மூணாவது நாட்டு வயலட்டு பிங்க்கு. சென்டரில் நம்மளுக்கு 4 ஒயர் ஜாயின் பண்ண இல்லைங்களா, அப்போ 4 நாட்டு நம்மளுக்கு மிக்சடு நாட்டு கிடைக்கும். பார்டருக்கு 2 நாட்டு க்ரீன் அண்டு வயலட்டு அது மாதிரி கிடைக்கும் இல்லையா. அந்த 6 நாட்டையும் நம்ம டைவர்ட் பண்ணி விட போகிறோம். இப்போ அடுத்ததும் பிங்க் அண்ட் வயலட்டு வருது. அடுத்தது பிங்க் அண்ட் வயலட்டு.
அடுத்தது க்ரீன் அண்ட் ப்ளூ வயலட். நம்ம இந்த 6 நாட்டும் மிக்சடு நாட்டாக நம்ம டைவர்ட் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு க்ரீனு 1 2 3 4 பிங்க்கு அண்டு வயலட்டு, ஒரு க்ரீன் டைவர்ட் நாட் போட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னா லெஃப்ட் சைட் போன எல்லா ஒயரும் வயலட் ஒயர் ரைட் சைடு மாறிடுச்சு. இந்த அதர் கலர் வந்து ரைட் சைடு போயிடுச்சு. லெஃப்ட்டுக்கு ரைட்டு மாற்றி விட்டுட்டோம். இப்போ நம்ம நாட் போடும்போது இப்போ இதுலேருந்து நான் இன்னொன்று இதே மாதிரி வந்து ஒரு செட்டு போட்டோம், 2வது செட்டு, இது 3வது செட்டு, 4வது செட்டு, 4 செட்டுக்கும் நம்ம டைவர்ட் நாட் போட்டு திருப்பி விட்டுடலாம். இதுக்கப்புறம் இப்போ நம்ம நாட் போடும்போது பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன். இப்போ நாட் போட்டோம்னா என்னாச்சு பாருங்கள், இந்த டைவர்ட் நாட் போட்டு பக்கத்தில் போட்டால் இப்படி போன இந்த க்ரீன் கலர் நாட்டு இந்த பக்கம் ரிவர்ஸில் வந்துடுச்சு. தெரியுதுங்களா? ரிவர்ஸில் வந்துடுச்சு. இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் ரிவர்ஸில் இப்படி திரும்பிடுச்சு. இப்போ அடுத்த நாட்டு போகிறேன். இந்த பிங்க் கலர் போடுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போன ஒயர் வந்து நம்மளுக்கு டைவர்ட் ஆகி இப்படி திரும்புது. உங்களுக்கு இது ஒரு 2 லைன் போட்ட பிறகு தான் புரியும். நான் இந்த சைடு போட்டிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இந்த சைடு ஒரு செட்டு போட்டு இருக்கேன். இப்போ இங்கே டைவர்ட் நாட் போட்டு திருப்பணும், திரும்பி சாதா நாட்டு போடும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரோ எல்லாமே சாதா நாட்டு தான். எந்த மிக்சடு நாட்டுக்கு எதுக்குமே நம்ம டைவர்ட் நாட் தேவையில்லை. இந்த ஒரு லைன் மட்டும் போட்டு டைவர்ட் பண்ணி விட்டுடுறோம். அப்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி திரும்பிடுச்சு. பார்த்திங்கன்னா, இப்படி போயிருந்த ஒயரு இந்த ஒரு டைவர்ட் நாட் போட்டதால் நமக்கு இப்படி திரும்பிடுச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த ஜிக்ஸாக் ஷேப்பு கிடச்சிச்சு. இது கூடையோட லென்த். இப்போ பேஸ்லேருந்து சென்டருக்கு 12 நாட்டு போட்டோம். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே 12 நாட்டு 13 நாட்டு போடலாம். ஹைட்டுக்கு 13 நாட்டு போட்டு ஒரு லைனை மடக்கி சொருகிடலாம். கூட நம்மளுக்கு இந்த பேஸுக்கு ஏற்ற அளவு, ஹைட்டுக்கு ஏற்ற வித்து, நமக்கு கூடையோட வித்து எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி லென்த்தும் நம்மளுக்கு ஒரே ஈவனாக கிடைக்கும். நம்ம அதனால் வந்து இப்போது இந்த சென்டருக்கு வந்து நான் நடுவில் இந்த டைவர்ட் நாட்டுக்கும் இந்த டைவர்ட் நாட்டுக்கும் நடுவில் 12 நாட் போட்டேன். அதே மாதிரி இந்த டைவர்ட் நாட்டுக்கும் மேலே முடிக்கிறதுக்கும் இடையில 13 நாட்டு போடுங்க. ஒரு நாட்டு உள்ளே மடக்கி செருகிடுவோம். அப்போ 12 நாட்டு நம்மளுக்கு 12க்கு 12 இதில் நம்மளுக்கு இந்த ஜிக்ஸாக் வி ஷேப் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றத காட்டுறேன்.